ஹாய், வெல்கம் டு தேவிகா அலங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நேத்து நம்மளோட கமெண்ட்ல வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஸ்டர் இந்த மாதிரி நீங்க நல்ல வீடியோஸ் எல்லாமே வந்து போடுறீங்க. உங்களோட சேனல் இன்னும் டெவலப் ஆகி உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகணும். அதுக்காக நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிஜமாவே எனக்கு அந்த கமெண்ட் ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்மளோட சேனல்ல நிறைய பேர் பாக்குறாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா வந்து கிடையாது. அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பர்சனலா ஒரு 2 டேஸாவே நான் அதை பத்தி யோசிச்சுட்டே தான் வந்து இருந்தேன். ஏன் அப்படின்னா நம்ம டெய்லி வீடியோஸ் போடுறோம், ஆனா அதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையாது. அதனால நம்ம டெய்லி வீடியோ போடுறோம், ஆனா வந்து ஓகே, நான் என் வேலையை பார்த்துட்டே இருக்கேன், நான் ஓடிட்டே இருக்கேன். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கும் நிறைய கஷ்டப்பட்டு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதனால அந்த சிஸ்டர் சொன்னது எனக்கு பர்சனலா ரொம்ப கனெக்ட் ஆச்சு. என் பெரிய பையன் கூட சொல்லுவாமா, இன்னுமா ஸ்கூல் பசங்க மாதிரி உட்காந்து நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறேன். ஏன்னா நான் இதுக்காக நிறைய ரெஃபரன்ஸ் பார்ப்பேன், நிறைய புக்ஸ் படிப்பேன், நிறைய விஷயங்கள் வந்து படிப்பேன். என்னோட லைஃபோட நடந்த விஷயத்தோட நான் வந்து இதை எப்படி கனெக்ட் பண்ணி சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸா வந்து எடுத்து வைப்பேன். இந்த மாதிரி இது என்னோட வேலை. அதனால இதுக்கு நான் உண்மையா இருக்கணும். நான் சொல்ற விஷயம் 4 பேர் கேட்குறீங்க, அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த விஷயத்த வந்து ரெகுலரா ஃபாலோ பண்றேன். பட் அதெல்லாம் தாண்டி எனக்கு தோணுன ஒரு விஷயம் அந்த சிஸ்டருக்கும் தோணி இருக்கு. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். நீங்க சொன்னதே வந்து எனக்கு அச்சீவ் பண்ண மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இப்போ 2 டேஸாவே மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஆக்சுவலா 1,70,70,000 பேர் வந்து வரப்போறாங்க. பட் ரொம்ப நாளாவே இதுதான் இருக்கு. நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், என் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். பட் அதுக்கான பலன் வந்து கடவுள் தான் வந்து எனக்கு கொடுக்கணும். இருந்தாலும் ஒரு டார்கெட்டா வச்சு இனிமே நம்ம வீடியோஸ் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். என்னோட கோல் வந்து 5 லேக் சப்ஸ்கிரைபர்ஸை இன்னும் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள கண்டிப்பா கொண்டு வரணும். அதுக்கான என்ன முயற்சி எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். இன்னும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பா அதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து முடியும். ஏன்னா வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனால எனக்கு பணம் வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா என்னோட சேனல்ல என்ன பிடிச்சவங்க இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு அந்த நம்பரா பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் வந்து இருக்கும்ல, அது என்ன இன்னும் வேகமா வந்து ஓட வைக்குது. அதனால யாராவது நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது இன்னொரு சிஸ்டர் வந்து காலையில கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வாய்ஸ் நோட் வந்து போட்டிருந்தாங்க. சிஸ்டர் இதையுமே வீடியோல ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சிஸ்டரை பத்தி கண்டிப்பா சொல்லணும். ஒரு நாள் வீடியோ வரலனாலும் எனக்கு வந்து வாய்ஸ் நோட் வந்து போடுவாங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து லாங் வீடியோ போடுவீங்களா சிஸ்டர், இன்னைக்கு ஈவினிங் வந்து லாங் வீடியோ வருமா, காலைல இன்னைக்கு நான் லாங் வீடியோ எடுக்கலன்னா எனக்கு டக்குன்னு மைண்டுக்குள்ள அவங்க ஞாபகம் தான் வரும். ஏன்னா ஒரு நாள் கூட எனக்கு அவங்க வாய்ஸ் நோட் போடுறத மிஸ் பண்ணதே வந்து கிடையாது. அவங்க ஆக்சுவலா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி அவங்களோட லைஃப்ல நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது வீடியோலயுமே ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை உங்களோட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கேட்கலாமா? ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2 நாள் நான் ஊருக்கு போயிட்டேன் சிஸ்டர். நான் புது தாலி கொடியும் பாப்பாவுக்கு செயின் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் சிஸ்டர். பிரம்மபுரத்தை பூஜை பண்ணி நான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் சிஸ்டர். அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் நான் சீட்டுங்கிறது ஒன்று போடவே இல்லை. ஆனால் இப்போ அது எல்லாமே சீட்டு வந்து இப்போ 1,00,000 சீட்டு போட்டுருச்சு சிஸ்டர். அது ஊருக்கு போயிடும் சிஸ்டர். எங்கள் மாமாவோட கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அவங்ககிட்டே 1,00,000 சீட்டு போட்டு வந்துச்சு சிஸ்டர். நேற்று ஊர்லேருந்து வந்தேன். ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப ஹாப்பியானாலும் இதெல்லாம் நான் நடக்குமா அப்படிங்கிற கூட நினச்சி பார்க்கல. ஆனால் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க போகுது. கம்மல், தாலிக்கொடி, பாப்பாங்க செயின், மோதிரம் எல்லாமே வாங்கியிருக்கேன் சிஸ்டர். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிரம்மமுகூர்த்தம் பண்ணி இவ்வளோ பலன் எனக்கு கிடைக்குங்கிறது வந்து, ஆனால் இன்னும் 21 நாள் முடியல. அதுக்குள்ளேயும் ஒரு சில விஷயங்கள் நடக்கிறப்போ ரொம்ப நம்பிக்கையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இது எல்லாமே வந்து உங்கள் வீடியோ பார்த்து சேவிங் பண்ணணுங்கிறதுக்காக 1,00,000 சீட்டும் போட்டிருக்கேன். ஏதாவது ஒன்று நகைப்பொருள் ஏதாவது ஒன்று எடுக்கணும் அப்படின்னு நினச்சி உங்கள் வீடியோலாம் பார்த்து இதெல்லாம் வேண்டி நான் இப்போ இதெல்லாம் நடத்திருக்கேன். இனிமேல் நான் செயின் வந்து போடல. நீ தான் சிஸ்டர் தரம் கிட்ட வச்சு பூஜை பண்ணி போடலான் இருக்கேன் சிஸ்டர். அதுக்குள்ளே உங்ககிட்ட சொன்னால் எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் போட்டிருக்கேன் சிஸ்டர். அந்த மெசேஜ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். இன்னைக்கு லாங் வீடியோ போடுவீங்களா சிஸ்டர்? போட்டீங்க, அதை பற்றி சொல்லுங்க. இந்த வாய்ஸ் வந்து ஆக்சுவலா எனக்கு எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கும். சிஸ்டர் லாங் வீடியோ போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஏன்னா அவங்க புதுசா தாலிக்கொடி, குழந்தை கொலுசு, கம்மல் இதெல்லாம் வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை உங்களை பார்த்தா பண்ணன்னு எப்பவுமே அடிக்கடி மெசேஜ்லயுமே வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா
இப்ப அவங்க சொன்னது என்னன்னா, 1,00,000 ரூபாய் சீட்டுமே போட்டிருக்கேன். சேவிங்ஸ்லாம் உங்கள பார்த்து தான் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு. ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஆக்சுவலா அவங்க நெறைய மெசேஜ் வந்து அனுப்பியிருந்தாங்க. சிஸ்டர் நீங்க ஒரு வீடியோல சொன்னீங்க சிஸ்டர், எப்பயுமே ஒரு விஷயம் பண்ணதுக்கு முன்னாடி நான் அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன அந்த விஷயங்கள் வந்து நடக்காது. பண்ணி முடிச்சுட்டு கெத்தா சொல்றது சிஸ்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த தடவை அதை சிஸ்டர் ஃபாலோ பண்ணி வீடியோ பார்த்து தான் நான் என்ன பண்ண போறேன், இது பண்ண போறேன் யாருமே சொல்ல. எனக்கும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் தெரியும். அதுவுமே வந்து இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. நான் யாருக்கும் நான் எதுவும் சொல்லலை, இது பண்ண போறேன், அதை பண்ண போறேன். அதை இப்போ முடிச்சுட்டு நான் கெத்தா சொல்றேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதையுமே உங்ககிட்ட தான் சிஸ்டர் நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு தடவை நான் அதை பண்றேன், இது பண்றேங்கிறப்ப அது என்கரேஜ் பண்றத விட நம்ம வந்து டவுன் பண்றது அதிகமா இருக்காங்க. ஆனா இப்ப அதெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் நீ பண்ணிட்டியா அப்படிங்கிறது இருந்தாலும் அதுதான் நான் வீடியோல சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நிஜமாவே எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. நீங்க வந்து தாலி செயின் வாங்கினது, புதுசா நகை வாங்கினது நான் வாங்கின மாதிரி ஃபீல் பண்றேன். இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களோட லைஃப்ல வந்து நடக்கணும். கண்டிப்பா உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு விஷயம். என்னன்னா நீங்க சொல்லியிருப்பீங்க வீடியோல, எந்த விஷயம் பண்றதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. பண்ணி முடிச்சுட்டு அந்த விஷயத்த அடுத்தவங்க கிட்ட சொல்லுங்க. சக்சஸ் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மை. அது சொன்னாங்க அவங்க. ரொம்ப கெத்தா இருக்கு அப்படி சொல்லும்போது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் உண்மை. இன்னைக்கு இதை பத்தின டாபிக் தான் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆஹ் நம்மள நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்க முதல்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும். இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப்ல எப்பவுமே ஃபெயிலியர்ஸ் இல்லாம நம்மளோட லைஃப் வந்து மூவ் ஆன் ஆகவே ஆகாது. பட் நம்மளோட லைஃப்ல ஏதாவது ஃபெயிலியர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல உட்கார்ந்துட்டே இல்லாம நம்மளோட லைஃப் எப்படி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பவுமே நான் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, தோல்வின்றது வந்து ஒரு முடிவெல்லாம் வந்து கிடையாது. அது நம்மளோட புதிய தொடக்கத்தோட ஒரு முதல் படியா தான் எப்பவுமே நான் வந்து பார்ப்பேன். நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன், ஒரு நாளுமே இப்ப நான் இன்னைக்கு என்னோட பிசினஸா இருக்கட்டும், என்னோட ஃபேமிலி ரன் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே கணக்கு போட்டு அன்னன்னைக்கு அமௌண்ட் எல்லாம் பிரிச்சு வச்சதுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன், தங்கம் நான் இப்ப ஜீரோல இருக்கேன், மறுபடியும் நான் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். டெய்லியுமே வந்து அவர்கிட்ட சொல்லுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வர பணத்தை வச்சு எல்லா கமிட்மெண்ட்டையும் முடிச்சிட்டேன்னா என்கிட்ட ₹1 கூட கையில காசு இருக்காது அன்னைக்கு நைட் நான் படுக்கும்போது. பட் நான் காலையில எந்திரிக்கும் போது என்ன யோசிப்பேன் அப்படின்னா, இன்னைக்கு நாளை நான் புதுசா தொடங்குறேன், இன்னைக்கு நாளை நான் புதுசா ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியா வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுதான் உங்ககிட்டயும் நான் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்மளோட லைஃப்ல ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது கண்டிப்பா எல்லாரோட லைஃப்லயுமே இருக்கும். யாருமே ஈஸியாலாம் அப்படியெல்லாம் மேலெல்லாம் வந்து கண்டிப்பா வந்துட முடியாது. நம்மளோட ஃபெயிலியர்ஸை மறந்து நம்மளோட லைஃப் நடந்துருச்சு, நம்ம திரும்ப வாழணும், நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நம்மளோட லைஃபை ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயமா ஏதோ ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடந்துருச்சு அப்படின்னா, ஆமா அந்த விஷயம் என் லைஃப்ல நடந்துருச்சு அப்படின்னு முதல்ல அதை அக்செப்ட் பண்ண வந்து கத்துக்கோங்க. ஆஹ் அது வந்து ஐயோ நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோம் அப்படின்றத பத்தி யோசிக்காம, இதுதான் உண்மை, நம்ம இந்த விஷயங்கள்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், இதனால நம்மளோட லைஃப்ல இந்த மாதிரியான ஃபெயிலியர்ஸ் எல்லாம் நடந்துச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அதை ஏத்துக்கிறதுக்கான மனசு வந்து நமக்கு வேணும். எப்பவுமே ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, ஐயோ இது நடந்துருச்சே நம்ம உட்கார்ந்து அதை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால புதுசா ஒரு விஷயத்துக்கு வந்து நம்மளால மூவ் ஆன் ஆகி போகவே முடியாது. நடந்த விஷயத்த நினைச்சு நீங்க ஃபீல் பண்றதுனால உங்களோட லைஃப்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா, நம்ம இதுக்காக 1 வருஷம் இல்ல 10 வருஷம் கூட நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நடந்து போன ஒரு விஷயம் அதை இனிமே நம்மளால மாத்த முடியாது. அது நடந்துருச்சுன்றத முதல்ல நம்ம அக்செப்ட் பண்றதுக்கு வந்து கத்துக்கணும். அதனால நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம எப்போ அக்செப்ட் பண்ற ஆரம்பிக்கிறோமோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ரீஸ்டார்ட் வந்து கண்டிப்பா வந்து ஆயிடும். அதனால நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும், ஆமா இது நடந்துருச்சு நான் பண்ணிட்டேன் அப்படின்றத நீங்க முதல்ல அக்செப்ட் வந்து பண்ணிக்கோங்க. அது உங்களோட லைஃபை ரீஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து தப்பு பண்ணிருப்பீங்கல்ல, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம், எதனால இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் யோசிங்க. நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்றத பத்தி மட்டும் ஃபர்ஸ்ட் யோசிங்க. நம்ம வந்து சின்ன விஷயமா தான் வந்து இருக்கும். இப்ப வீட்டுல நார்மலாவே வந்து சொல்றோம்ல, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வேலை வந்து அவசர அவசரமா பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா, இந்த பக்கம் அடுப்புல ஏதாவது வச்சிருப்போம், இந்த பக்கம் காய்கறி கட் பண்ணிட்டு இருப்போம். அவசர அவசரமா ஒரு வேலையை பார்க்கும்போது கையில சுட்டுப்போம், இல்லைன்னா ஏதாவது பொருள் கீழே கொட்டிரும். அப்போ ஒரு 5 நிமிஷம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த பொருளை நம்ம முனையிலே வந்து வச்சிருப்போம். அதை நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து கீழே வந்து கண்டிப்பா கொட்டி இருக்காது. அப்போ நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யோசிக்கணும். நீங்க பண்றது பிசினஸா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்டயாவது பேசும்போது விட்ட வார்த்தையா இருக்கலாம், என்ன வேணாலும் வந்து இருக்கலாம். நீங்க
எந்த இடத்துல எந்த மாதிரியான மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கீங்கன்றத பத்தி ஃபர்ஸ்ட் மட்டும் யோசிங்க. இப்போ நான் சேவிங்ஸ் வீடியோவுக்கு சொல்லும் போது கூட எல்லாருக்கிட்டையும் சொல்றது என்னன்னா, நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செலவு பண்றீங்கன்றத பத்தி மட்டும் யோசிங்க. அப்பதான் இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்றோம், இதெல்லாம் நம்ம சேவிங்ஸ்ல கொண்டு வரணும்னு நம்மளால ஒரு ஜட்ஜ்மெண்ட்க்கு வந்து வர முடியும். அதுதான் நம்ம பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக். அந்த மாதிரி நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணாலுமே உங்க லைஃப்ல அது மூலயமா ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ஸ் நடந்துருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன தப்பு பண்ணோம், இது ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் ரியலைஸ் வந்து பண்ணுங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால உங்களோட லைஃபை ரீஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்க்கான ஒரு வழியா வந்து கொண்டு போறதுக்கு வந்து கண்டிப்பா முடியும். அதே மாதிரி எப்போ எந்த ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடந்தாலும், தப்பான விஷயங்கள் நடந்துட்டாலும், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ஸ் வந்துட்டாலும் முதல்ல அமைதியா உட்கார்ந்து யோசிங்க. நம்ம வந்து எப்பவுமே ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப பதட்டமா நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே நமக்கு அந்த அத சொல்லுவாங்கல்ல, நம்ம கை பக்கத்திலேயே ஒரு பொருள் இருக்கும். நம்ம அவசர அவசரமா தொடுவோம், தேடுவோம். நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு பொருள் இருக்கும். பட் அது வந்து நமக்கு தெரியவே தெரியாது. அதே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பொறுமையா ஒரு விஷயத்த வந்து ரொம்ப உள்ள இருந்தா கூட அது பொறுமையா பார்க்கும்போது நமக்கு ஈஸியா வந்து கிடைச்சிரும். ஒரு பொருளுக்கே அந்த மாதிரி அப்படின்னும்போது நம்ம லைஃப்ல நம்ம பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து என்ன, நம்ம அடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்ன வழின்றத நம்ம அமைதியா யோசிச்சா மட்டும்தான் அதுக்கான வழி வந்து நமக்கு கிடைக்குமே தவிர, ஐயோ நான் இதை பண்ணிட்டேன், அடுத்தது நான் இதுக்கு ஏதாவது ஒரு பண்ணணும், நம்ம அவசர அவசரமா எந்த முடிவு எடுத்தாலும் அது ஃபெயிலியர்ஸ்ல தான் போய் கண்டிப்பா முடியும். அதே மாதிரி எந்த ஒரு தப்பு நடந்தாலும் அதுக்கு நம்ம தான் முதல்ல காரணம், நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து கத்துக்கணும். நம்ம குறை வந்து நமக்கு முதல்ல தெரியணும். அதனால கண்டிப்பா எப்பவுமே சொல்றதுதான், தோல்வின்றது வந்து பாத்தீங்கன்னா இதோட முடிஞ்சு போற விஷயம் கிடையாது. நம்ம நிறைய தோல்வியில இருந்துதான் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்றதையே வந்து கத்துப்போம். எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட பிசினஸையே சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருத்தர்கிட்ட ஏமாந்துதான் வந்து இந்த பிசினஸே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போ 4 பேருக்கு தேவேஷ் புட்டிக் தெரியுது அப்படின்னா எனக்கு அந்த தோல்வியில இருந்து தான் என்னோட சக்சஸே வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு கண்டிப்பா சொல்லுவேன். ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் நான் பணத்தை கொடுத்துட்டு மேடம் நீங்க வெறும் ஒரு 5 சாரி மட்டும் வாங்கிட்டு நான் வந்து இந்த 5 சாரி நீங்க எடுத்துட்டு போங்க, ஆர்டர் எடுங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு நாளைக்கு நாளை மறுநாள்ல சாரி வந்துடும் சொல்லி 45 நாள் வரைக்குமே அவர்கிட்ட இருந்து என்னால அந்த காசை திரும்ப ரிட்டர்னும் வாங்க முடியல. எனக்கு வந்து இதை நம்பி நான் ஆர்டர் வந்து எல்லாருக்கிட்டும் எடுக்க ஆரம்பிச்சு எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து எனக்கு வந்து பட் வந்து பாத்தீங்கன்னா என்னால யாருக்குமே வந்து சாரி அனுப்ப முடியாம அமௌண்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் டேவே ரீஃபண்ட் வந்து பண்றேன். இதுதான் என்னோட பெரிய ஃபர்ஸ்ட் தோல்வினே நான் வந்து பாக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிசினஸ் பண்ணி என்னடா இது, ஏன்னா இத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஷூட்டிங்க்கு போவேன், சம்பாதிப்பேன், வேலை பார்ப்பேன், எனக்கு காசு கிடைக்கும், நான் வீட்டுக்கு வந்துருவேன். பட் இது வந்து பிசினஸ்ன்னும் போது நான் அடுத்தவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். அப்போ வந்து சாரி எத்தனை நாள்ல வரும்னு கேட்கும்போது இவங்க கிட்ட நான் கேட்கும்போது நாளைக்கு வந்துரும்னு சொல்றாங்க. பட் நாளைக்கு வந்துரும் நான் அவங்க கிட்ட சொல்லும் போது அடுத்த நாள் வந்து சாரி வரல, திரும்ப வந்து நான் நாளை மறுநாள் நான் அவங்க கிட்ட சொல்ல முடியாதுல்ல. அதனால சிஸ்டர் இந்த மாதிரி நடந்துருச்சு, நான் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்றேன்னு எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல இருந்து ஒரு 5 ஆர்டர் மட்டும் தான் நான் வந்து என்கிட்ட இருந்த சாரியை கொடுத்தேன். மீதி எல்லா சாரீஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு அன்னைக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 30-40 ஆர்டர் ஃபர்ஸ்ட் டேவே வந்துச்சு. பட் வந்த பணம் எல்லாத்தையும் திரும்ப அனுப்புனேன். அது ரொம்ப வலியா இருந்துச்சு. இனிமே எப்படி நம்மளை நம்புவாங்க, ஒரு சாரி வந்து இருக்குன்னு நம்ம வந்து கமிட் பண்ணிட்டு அவங்களுக்கு சாரி கொடுக்க முடியலையே அப்படின்னு நான் நிஜமாவே அன்னைக்கு ரொம்ப உடஞ்சு போனேன். நம்ம வந்து தோத்துட்டோமோ, நம்ம தெரியாம இந்த பிசினஸ் கையில எடுத்துட்டோமோ அப்படின்னு நான் யோசிச்சேன். பட் வந்து நான் அங்கேயே உடஞ்சு உட்கார்ந்து இருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு தேவேஷ் புட்டிக் வந்து கண்டிப்பா கிடையாது. தேவேஷ் புட்டிக் இல்லாம நான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் திருப்பி இருக்க முடியாது, என் வீட்டை நான் திருப்பி இருக்க முடியாது. என்னோட எல்லா கஷ்டமான சூழ்நிலையும் எனக்கு கை கொடுத்தது வந்து தேவேஷ் புட்டிக் தான். இப்ப நான் வந்து வேலைக்கே போவேனாண்டா, எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம், எனக்கு என் பசங்க தான் முக்கியம், என் பசங்களை நான் கூட உட்கார்ந்து ஒரு விஷயமே என் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் தேவேஷ் புட்டிக் தான். ஏன்னா அதுல நான் போடுற ஹார்ட் ஒர்க், அதுல இருந்து எனக்கு கிடைக்கிற வருமானத்தை வச்சுதான் என் ஃபேமிலிய, என் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாரு, இருந்தாலும் நானும் சம்பாதிக்கிறேன்னு எனக்கு ஒரு கான்பிடென்ட் கொடுக்கறது வந்து தேவேஷ் புட்டிக் தான். அதுக்கு நான் அன்னைக்கு பார்த்த அந்த ஃபெயிலியர்ஸ் தான் இப்போ வந்து என்னை இந்த அளவுக்கு சக்சஸ்ல வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவேன். அன்னைக்கு நான் பொறுமையா உட்காந்து நான் என்ன தப்பு பண்ணேன்னு யோசிச்சதுனாலதான் இப்போ பிசினஸ்ல நான் எந்த தப்புமே பண்றது கிடையாது. இது பண்ணா இது நடக்கும், இது இப்படிதான் ஆர்டர் போடணும், இது இங்க கிடைக்கும் அப்படின்னு எல்லா கால்குலேஷனும் எனக்கு வந்து இப்ப தெரியும். அதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நடந்த அந்த விஷயங்கள் மட்டும்தான். அன்னைக்கு நான் வந்து ஐயோ நம்ம தோத்துட்டோமோ அப்படின்னு நான் நினைச்சு ஒரு செகண்ட் உட்கார்ந்துல அந்த தோல்விதான் என்னை இப்போ சக்சஸ்ல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புவேன். அன்னைக்கு வந்து நான் என் ஹஸ்பண்டை வந்து நீ கூட தானே வந்த, நீ வந்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு நான் அவரை வந்து பிளேம் பண்ணல. ஏன் மேலதான் தப்பு, நான் இது இன்னும் கொஞ்சம் கான்சியஸா வந்து செக் பண்ணிருக்கணும், நான் ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை பண்ணிருக்கணும் அப்படின்னு நான் வந்து என் மேல என் குறைய நானே வந்து கண்டுபிடிச்சதுனாலதான் என்னால அடுத்த லெவல் வந்து வர முடியுது. என் ஹஸ்பண்ட் கிட்ட
ஒரு சஜஷனா வந்து தங்கம் நான் இது பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்பேன். இது வந்து எடுக்கலாமான்னு கேட்பேன். பட் ஃபைனலா வந்து ஃபைனல் டிசிஷன் வந்து தேவேஷ் புட்டிக் பொறுத்த வரைக்கும் என்னோடதா தான் இருக்கும். என் ஹஸ்பண்ட் எதுக்குமே வந்து அப்ஜெக்ஷன்லாம் சொன்னது கிடையாது. இல்ல இல்ல இது நீ தப்பாயிடும், இது நீ பண்ணாதெல்லாம் சொன்னது கிடையாது. நான் வந்து இப்போ ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒரு 100 சாரி எடுக்கிறேன்னா எனக்கு கால்குலேஷன் இருக்கும். அந்த 100 சாரி போயிடும் தங்கம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, சரி தங்கம் நீ நம்பி எடு அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா, எனக்கு என் பிசினஸ் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை, எனக்கு இந்த தொழில் பத்தி இந்த ஷார்ட் பீரியட்ல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், அத வந்து என் புருஷன் வந்து ரொம்பவே நம்புறாரு. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்னு நான் யோசிச்சதுனால மட்டும்தான் என்னால இப்ப வந்து இவ்வளவு தூரம் வந்து வந்திருக்க முடியுது. இதே வந்து நீ கூட தானே வந்த, நீ எனக்கு அன்னைக்கு சொல்லியிருக்கலாம்ல, அவங்ககிட்ட நீ தானே பணம் கொடுத்தன்னு நான் அவரை பிளேம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இது ஆர்குமெண்டா தான் வந்து போயிருக்கும். அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பா கிடைச்சிருக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா, எப்போ எதுல நீங்க தோல்வி அடைஞ்சாலுமே ஃபர்ஸ்ட் உங்க மேல என்ன தப்பு இருக்குன்றத ரியலைஸ் வந்து பண்ணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா, அதுல ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு சின்ன மாற்றத்தோட மறுபடியும் புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட கோல் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப பெருசா வந்து இருக்கணும். ஆஹ் அதுதான். நான் இப்ப பொட்டிக் சொன்னது தான் திரும்ப சொல்றேன். நான் அன்னைக்கு யோசிச்சது ஒரே ஒரு விஷயம் தான். இப்ப நான் உன்கிட்ட வந்து ஏமாறுறேன்ல, பட் என்னோட லைஃப்ல இனிமே நான் எந்த டீலர் கிட்டயும் வந்து ஏமாறவே கூடாது. இனிமே வந்து இப்படி வந்து நான் உட்கார்ந்து அழக்கூடாது. நான் ஒரு விஷயம் எடுத்திருக்கேன். நான் அன்னைக்கு யோசிச்சது என்னன்னா, நம்ம தப்பான ஒரு முடிவு வந்து எடுத்துட்டோமோ. ஏன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 200 ஃபோன் வரும். என்னால ஃபோனே அட்டெண்ட் பண்ணவே முடியாது. அவ்ளோ கால்ஸ் வந்துட்டே இருக்கும். ரொம்ப டிப்ரஷன் ஆவேன். ரொம்ப லோவா ஃபீல் பண்ணுவேன். ஸ்ரதன் வந்து குட்டியா வந்திருப்பான். ரொம்ப குட்டியா இருப்பான். அவனையும் மேனேஜ் பண்ணிட்டு என்னால பிசினஸையும் பாக்குறதுக்கு நான் யோசிச்சது என்னன்னா, நான் ஷூட்டிங் போய் நடிச்சேன்னா ஒரு நாளைக்கு 7,000 ரூபாய் நான் ஈஸியா சம்பாதிப்பேன். பட் இதுல இத்தனை பேர்கிட்ட பேசி இவ்வளவு தூரம் பேசி ஒரு நாளைக்கு எனக்கு 3,000 ரூபாய் சம்பாதிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. நான் ஒருவேளை தப்பான முடிவு எடுத்துட்டேனோ அப்படின்னு யோசிச்சேன். பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் வந்து ரியலைஸ் பண்ணது என்ன அப்படின்னா, இது தப்பான முடிவாவே இருந்தா கூட இதை நம்ம சரியா மாத்தணும். இதுதான் நம்மளோட லைஃப்ன்றதை நம்ம முதல்ல செட் பண்ணணும். நமக்கு நாளைக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா ஷூட்டிங்ல போய் என்னால எதுவுமே பண்ண முடியாது. பட் எனக்கு ஒரு தொழில் இருந்துச்சு அப்படின்னா இது என்னைக்கா இருந்தாலும் எனக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்றத நான் வந்து மாத்தி யோசிக்க வந்து ஆரம்பிச்சேன். ஒரு சின்ன மாற்றத்தோட தான் வந்து பாத்தீங்கன்னா இதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நிஜமாவே ஒரு பெரிய கோல் வந்து வச்சிருந்தேன். எங்க போனாலும் ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் சொல்லும்போது தேவேஷ் புட்டிக்னு பேர் வைக்க போறேன்னு சொல்லும்போது, ஆம்பளை பேர்ல யாராவது வந்து சாரி வந்து சேல் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து கேட்டாங்க. நான் என் பையன் பேர்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு தோணுது ஒரே விஷயம், 4 பேர் வாயில இருந்து தேவேஷ் புட்டிக்கா இது அப்படின்னு கேட்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது ஒரு பிராண்டா நான் கிரியேட் பண்ணிட்டேனான்னு கேட்டீங்கன்னா, இன்னும் பெரிய பிராண்டாலாம் வந்து கிரியேட் பண்ணல. ஆனா என்ன பாக்குற ஒரு 10 பேருக்கு நீங்க தேவேஷ் புட்டிக் தானே வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட சாரீஸ் கலெக்ஷன்லாம் இருக்குதானே, யாராவது கால் பண்ணும்போது ஹலோ தேவேஷ் புட்டிக் தானே அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இருக்கிற ஹாப்பினஸ்க்கு ஒரு அளவே இருக்காது. ஏன்னா நான் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நினைச்ச விஷயம் அதுதான். பட் இப்போ அது வந்து நடந்திருக்கு அப்படின்னும் போது என்னோட லைஃப்ல ஏதோ ஒரு சின்ன விஷயத்த மாத்தி நான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுனாலதான் இது எல்லாமே வந்து நடந்திருக்கு. அதனால இது என்னோட பெரிய கோலா இருந்துச்சுன்னா அதை அச்சீவ் பண்ணிட்டேனான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிதான் வந்து சொல்லுவேன். அதனால நீங்க எந்த விஷயம் பண்ணாலும் எதுல நீங்க ஃபெயிலியர் ஆனாலும் அதுல இருந்து ஒரு சின்ன விஷயத்த சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அதை உங்களால சக்சஸா கண்டிப்பா வந்து மாத்த முடியும். அதே மாதிரி எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சமாவது உங்களுக்கான ரெஸ்ட் வந்து எடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கும் போது நிஜமாவே ரொம்ப டயர்டா வந்திருக்கும். நம்மளால எந்த விஷயத்தையும் பெருசா யோசிக்க முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவை கண்டிப்பா ரெஸ்ட். நீங்க ஒரு விஷயம் நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சுடா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றத நம்ம கொஞ்ச நேரம் நம்மள ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் யோசிப்போம்னு யோசிக்க ஆரம்பிங்க. ஏன்னா அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயத்த வந்து சொல்லி கொடுக்கும். நம்ம அவசரத்துல ஒரு ஒரு விஷயம் உடனே உடனே பண்றதை தாண்டி நீங்க உங்களுக்கான டைம் எடுத்துக்கும் போது உங்களுக்கான அது ஒரு உங்களை ஹீல் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த டைம் வந்து உங்களுக்கு ஹீலிங் டைம் வந்து உங்களோட அடுத்த ப்ராசஸ்க்கு அடுத்தது நீங்க எடுத்து வைக்கிற அடி வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்காம உங்களை மேல கொண்டு போறதுக்கு அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு ஃபெயிலியர் பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுங்க. உங்க உடம்புக்கு ரெஸ்ட் கொடுங்க. உங்களோட மைண்டுக்கு முதல்ல ரெஸ்ட் வந்து கொடுங்க. அடுத்தது நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸா வந்து மாறும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு ரொட்டீனை வந்து உருவாக்குங்க. இப்ப நான் ஒரு விஷயம் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கான டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்ப நான் முன்னாடியே வீடியோல உங்ககிட்ட சொன்னேன் 3 மாசம் டைம், இந்த 3 மாசத்துக்குள்ள 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து கண்டிப்பா கொண்டு வரணும்ன்றது என்னோட டார்கெட். அந்த மாதிரி ஏதாவது ஒரு டார்கெட் வச்சு அதுக்கான வேலையை ரொம்ப சின்சியரா வந்து பாருங்க. நேத்து கூட என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, தங்க டைம் ஆகுது நீ என்ன படுக்காம இருக்க அப்படின்னு. இல்ல தங்க நான் வந்து யூடியூப்காக நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். பட் நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 1.5 மாசத்துக்கு வீடியோ போடுறதுக்கான நோட்ஸ் எல்லாமே
கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். பட் அது எல்லாத்தையும் நடுவுல இனிமே ஃபில் பண்ணி ஒரு வீடியோவா நான் அப்லோட் வந்து பண்ணுவேன். அப்போ நான் நேத்துல இருந்து என்னோட வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால நம்ம எந்த ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணாலுமே அதுக்கான பலன் வந்து கிடைக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான முயற்சியுமே நம்ம கிட்ட இருக்கணும்ல. இப்ப நான் கடவுள்கிட்ட வந்து ஒரு விஷயத்த கேட்கறேன் அப்படின்னா நான் அதுக்கான வேலையை பார்த்தா மட்டும்தான் நான் அவர்கிட்ட கேட்க முடியும். நான் சும்மாவே உட்கார்ந்துட்டு நான் ஏதோ ஒரு வீடியோ போடுறேன், ஏதோ ஒண்ணு போடுறேன் அப்படின்னா போட்டுட்டு வியூஸே போக மாட்டேங்குது, பெருசா ஃபாலோவர்ஸே எனக்கு வரமாட்டாங்க, நான் வீடியோவே போடாம வரமாட்டாங்கன்னு யோசிச்சேன்னா அது வந்து தப்பா இருக்கும். பட் இப்போ நான் என்னோட ஹார்ட் ஒர்க் வந்து போட்டுட்டே தான் வந்திருக்கேன். பட் அதுக்கான பலன் வந்து கடவுள் தான் கொடுக்கணும். நான் செய்யற வேலையில நான் இன்னும் ரொம்ப லோவா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒருவேளை அதனாலதான் நம்ம இன்னும் ஃப்ரீயா இருக்குமோ அப்படின்னு. பட் இன்னும் நம்மள அப்கிரேட் வந்து பண்ணிக்கணும், நிறைய விஷயங்கள் வந்து மாத்தணும். இப்போ ஆக்சுவலா தம்ப்லைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் நார்மலா போட்டுட்டு இருப்பேன். பட் இப்பெல்லாம் தம்ப்லைன் வந்து அழகா கிரியேட் பண்ணி போட ஆரம்பிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா மேபி தம்ப்லைன் பார்த்துதான் நம்மளோட வீடியோஸ் வந்து உள்ள பாக்குறதுக்கு வந்து வருவாங்க. அப்போ நம்மளோட லைஃப்ல அடுத்த விஷயங்கள் பண்றதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ஒரு விஷயத்தையும் மாத்தி அதுக்கான முயற்சி வந்து நான் பண்றேன். கண்டிப்பா இன்னொரு 3 மாசம், இது என்ன ஜூலையா, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாசத்துக்குள்ள கண்டிப்பா ஒரு 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து வந்துடும். கண்டிப்பா வந்துரும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் நான் என்னோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்றேன். அதனால கண்டிப்பா நீங்களும் எனக்காக ப்ரேயர் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த முறை நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா அடுத்த முறை வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து எந்திரிச்சு வந்தா மட்டும்தான் நம்மளால அடுத்த வேலையை வந்து பண்ண முடியும். யாரெல்லாம் ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டு அடுத்தது நம்ம வேலையை தொடங்குறோமோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதோட பவர் வந்து வேற மாதிரி வந்து இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருப்போம். நிஜமாவே ஃபெயிலியர்ஸை பார்த்தவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரியல் வின்னர்ஸா நிறைய பேர் வந்து இருக்காங்க. யாருமே ஈஸியா எந்த ஒரு விஷயமே வந்து எப்பவுமே வந்து கிடைச்சிடாது. அதனால நீங்க இன்னைக்கு தோத்துட்டீங்க அப்படியெல்லாம் எதுக்குமே யோசிக்காதீங்க. தோத்துட்டீங்கன்னா நீங்க பிசினஸ் பண்ணி தான் தோக்கணும்ன்றது கிடையாது. நீங்க வீட்டுல பாக்குற சின்ன சின்ன வேலையில இருந்து உங்களை யாராவது வந்து உன் குடும்பம் அப்படி இருந்துச்சு, இப்ப உன்னாலதான் இப்படி இருக்கு, நீ கொஞ்சம் குடும்பத்தை ஒழுங்கா சரி பண்ணியிருந்தா அப்படி இருக்காது அப்படின்னு சொல்ற வார்த்தையில தொடங்கி, நீங்க வீட்டை வந்து மேனேஜ் பண்றதுல தொடங்கி, நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்றதுல இருந்து தொடங்கி, உன் பிள்ளைய நீ சரியா வளர்க்கல அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா அதுல தொடங்கி எல்லா விஷயமே உங்களால நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை சக்சஸா வந்து மாத்த முடியும். ஐயோ இப்ப நம்ம இப்படி இருக்குமே அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. நாளைக்கு நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படின்றத பத்தி மட்டும் யோசிங்க. ஃபெயிலியர்ஸ் இல்லாமலாம் யாருமே இருக்கவே மாட்டாங்க. அதனால நமக்கு மட்டும் இப்படி நடக்குது எல்லாம் யோசிக்காதீங்க. நம்மள மாதிரி இருக்க எல்லாருக்குமே இதை விட மோசமான விஷயங்கள்லாம் நடக்குது. கடவுள் நம்மள இதோட நல்லபடியா வச்சிருக்காருன்னு சொல்லி நம்புங்க. அதனால முன்னாடி சொன்னதுதான் உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து தோல்வியில முடியுது அப்படின்னா அது வந்து தோல்வி கிடையாது, உங்களோட புதிய தொடக்கத்தோட ஒரு அத்தியாயமா வந்து எடுத்துக்கோங்க. தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதை மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.